அடுத்தபடியாக இன்றைய இந்த மேடையின் கதாநாயகன் என்றால் STS தொலைக்காட்சியின் தேவராசா அவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் 2 கதாநாயகிகள் இந்த மேடைக்கு இப்பொழுது வர இருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளைகள் இருவர் இந்த மேடையில் தங்கள் இசை வழங்குவதன் இனிய குரல் மூலமாக இசை வழங்க இருக்கின்றார்கள். சுதேதிகா கவின் அவர்களையும் தேவதி தேவராசா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன். வாருங்களம்மா. சின்ன சின்ன அன்புதானே ஜீவன் என்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதற்கு அடப்பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு பச்சை கிளச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தம் என்னை எங்கு கூப்பிடாதே உன்மேல் ஆசை ஆசை வைத்தேன் என்னை அள்ளி சாப்பிடாதே உந்தன் நெஞ்சில் ஓய்வெடுத்தேன் என்னை எங்கு கூப்பிடாதே நிலத்தில விழும் மீதியா எனக்குள்ள வந்த ஜோடியா மயக்குது என்ன கோடியா கோடியா அடுத்தபடியாக இந்த மேடைக்கு ஒரு சிறந்த நடிகன், கவிஞன், எழுத்தாளர் மற்றும் பன்முகங்களில் இவரை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கின்றவர் தான் இந்த மேடைக்கு வர இருக்கின்றார். ஆம், கலைஞர் கதிர் அம்மான் அவர்களை அன்போடு உங்கள் பலத்த கரகோஷத்தின் மத்தியில் இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. ஒரு தசாப்த கால வரலாற்றினை
வாழ்த்துவதற்காக வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சிறுபிட்டி.com என்ற இணையதளத்தை ஆரம்பித்து இன்று ஒரு மாபெரும் STS தமிழ் தொலைக்காட்சியாக வளர்ந்து இன்றைய தலை நிமிர்ந்து நிற்கின்ற இந்த தொலைக்காட்சியின் 10வது ஆண்டு நிறைவினை இங்கே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். திரு தேவராஜா அவர்களை பல வருடங்களாக தெரியும். அவருடைய மனித நேயத்தன்மையும் சமாதான பேச்சும் மற்றும் மக்களுடன் தொடர்பு கொள்கின்ற அந்த முறையும் தான் இன்று இந்த 10 வருடங்களை அவர் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது. அதைவிட திரு தேவராஜா அவர்கள் ஒரு கலைஞராக இருந்தமையினால் மிகவும் சுலபமாக இந்த வேலையை அவர் செய்து கொண்டிருந்திருக்கின்றார். ஒரு பெண்ணானவள் 10 மாதம் சிசுவினை சுமந்து பல வழிகளையும் தாங்கி அந்த சிசுவினை பெற்றெடுக்கின்ற பொழுது இருக்கின்ற களிப்பை இன்று தேவராஜா அவர்கள் பெற்றிருக்கின்றார் என்பது மிகையாகாது. அவருடைய பணிகள் தொடர்ந்து பல வருடங்கள் இன்னும் மேலோங்கி பல புதிய முனைப்புடன் அவரது தொலைக்காட்சி மீண்டும் மிளிர்ந்து ஒரு உலக அரங்கிலே பேசுபொருளாக வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து சொல்ல நண்பர்களையும் குடும்பத்தினரையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். இவர்கள் இருவருமே நீண்ட கால நண்பர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். 42 வருடங்களாக நண்பர்களாக இருக்கின்றார்கள். இன்று போல் என்றுமே இவர்கள் பிரியாத நண்பர்களாக இருக்க வேண்டும். அத்துடன் நானும் இவர்களுடன் இணைந்துள்ளேன். இவர்கள் 42 வருடம், நான் 38 வருடம் ஒன்றாகவே இருந்து சால்ஸ்கிட்டாவில் இருந்து இங்கேயும் ஒன்றாகவே வந்து இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் தேவராஜ அண்ணாவின் 10வது ஆண்டு போல் இன்னும் பல ஆண்டுகள் கண்டு மென்மேலும் வாழ வேண்டும் என எங்கள் இதயபூர்வமாக நாங்கள் அனைவரும் சேர்ந்து இவரை வாழ்த்துகின்றோம். இவரை பற்றி கூறுவதென்றால் நிறைய கூற வேண்டும், ஆனால் நேரம் இல்லை, இவரை வாழ்த்துவதற்கு வார்த்தை இல்லை. நன்றி, வணக்கம். 42 சொன்னா தனக்கு எத்தனை வேதனை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதான் தான் ஒண்ணுதான். சரி, ஓகே. நீண்ட நாள நண்பர்கள் என்பதில் ஒரு புக்கம் இருக்க, நாங்கள் எங்களுடைய பயணம் என்பது மிக வித்தியாசமானது. அந்த வித்தியாசத்தோடு நண்பன் ஸ்ரீ லண்டன்ல இருந்து வந்திருக்கிறார். இங்கே 30 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர். அந்த வகையிலே அதோடு சிவராம் சிறியின் நட்புக்கு பிறகு சிவராம் தம்பியாகவும் சொல்லலாம், நண்பனாகவும் சொல்லலாம். அப்படி பழகிக் கொள்கின்றோம். இந்த நட்புகள் என்பதும் அன்பு என்பதும் ஒருவர் மேல் ஒருவர் வைப்பது. இங்கு நடக்கின்ற இந்த நிகழ்வை எங்களுடைய குடும்பம், அவர்கள் குடும்பம் வேறல்ல. அவர்கள் அனைவரும் கிருவாரதி துவக்கம் சிவராம் ஸ்ரீ எல்லாம் சரி 3 நாளைக்கு முன்னம் வந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்து தந்தமைக்கும் நான் அவருக்கு நன்றி சொன்னால் சரியில்லை நான் சொல்லி நன்றி, இருவருக்கும் நன்றி. அதனால் இது போன்ற நாங்கள் ஒன்றிணைந்து நிற்பதனால் பல விடயங்களை சாதிக்க முடியும் என்பதுதான் உண்மையான விஷயம். நண்பன் சிவானந்தன் அவர்களை இங்கே அன்போடு வரும்படி அழைக்கின்றேன். சிவானந்தனும் மனுஷியும் நல்ல நண்பர்களாக எல்லா விடயங்களெல்லாம் விட்டுக் கொடுத்து பொதுப்பணிகள் வர செய்கின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் மட்டுமல்ல, பிள்ளைகளையும் அந்த வகையிலே இணைத்து பல விடயங்களை செய்து கொண்டு வருகின்றார்கள். வாழ்த்துக்கள். அது மட்டுமல்லாமலுக்கு கணவன் உதவி செய்வதா மனைவி உதவி செய்வதா என்ற ஒரு நிலைப்பாடு இந்த விழாவை பொறுத்தளவில் சிவானந்தன் உதவி செய்ய இருக்க பாரியார் சொன்னா சொல்லி இருக்கிறா, தேவானை கடிச்சுக்களுங்க, நாங்கள் என்ன உதவி செய்கிறோம் சொல்லி அப்படி முன் வந்து இப்படியான உதவியை செய்த இவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு லட்சுமி அவர்களையும் இங்கே வரும்படி அழைக்கின்றோம். பாருங்கள் லட்சுமி, பாருங்கள், ஓடி வாருங்கள். உண்மையிலேயே இவர்கள் குடும்பம் சிறப்பாக பல பொது ஊழியங்களை செய்வதிலிருந்து நான் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். சிவானந்தனுக்கு நன்றி தேவலை நாங்கள் ஒன்றாக பயணிப்பார்கள். அதோட லட்சுமி அவர்கள் எனது சின்ன மகளின் நல்ல நண்பி,
அவாவையும் மிரட்டுக்குமா? சரி, வாருங்கள். சிவானந்தன் அவர்கள் வர அழைக்கின்றார்கள். உண்மையிலேயே தேவா முள்ளமோகன் எல்லாம் சேர்ந்து இந்த பயணம் ஆரம்பிச்சு நாங்கள் உண்மையிலேயே தேவா நிறைய தொண்டுகள் எல்லாம் செய்தால எனக்கு உண்மையிலேயே அதை அவரை பிடிச்சு கொண்டது. உண்மையிலேயே அவருக்கு வாழ்க வளமுடன் வாழ்த்தி இந்த டிவி தொலைக்காட்சியும் நீண்ட நாள் எல்லாருக்கும் போய் உதவியாகவும் எல்லா உற்சாகமும் கொடுக்கறதுக்கு நான் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். 10 ஆண்டுகள் என்பது சாதாரண விஷயம் இல்லை. 10 ஆண்டுகளும் அதுவும் ஈழத்து நிகழ்ச்சிகளை செய்தது பெருமைக்குரியது. இன்னும் பல ஆண்டுகள் காண வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். முன்னுக்கு கூட அவர்கள் வர இருந்தார்கள். ஆனால் உண்மையில் இந்த எங்களுக்கான சமையல் உதவியை செய்வதற்கான தாமதத்தால் கடந்த தாமதமாக வந்திருக்கின்றார்கள். என்றாலும் நட்பு, அன்பு, செயலாற்றும் திறமைக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இதமான மாலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கதாநாயகனாக விளங்கும் எங்கள் அன்பு சகோதரர் திரு தேவராஜா அவர்களை வாழ்த்துவதற்கு 10 ஆண்டுகள் அவர் தொலைக்காட்சியை நடத்தி இன்று நிறைவு காணுகின்றார். இவர் இதை தொடர்ந்து மென்மேலும் இன்னும் வளர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரியப்பா இன்றைக்கு எல்லாருக்கும் பரிசு கொடுத்தவர். ஆனா நாங்கள் அவருக்கு ஒரு பொக்கால் கொடுக்கிறோம். 10 வருஷம் தானிடாருண்ட வழியா எங்களோட பெரியப்பா பத்தி சொல்லணும்னா தங்க பிள்ளைகளை மட்டும் ஊக்கப்படுத்தாமல் எங்களையும் சேர்த்து சின்ன வயசுல இருந்தே பாட வச்சு மேடையில ஏற்றி எங்களையும் மட்டும் இல்லாம தன்னுடைய பேர பிள்ளைகளும் சேர்த்து ஊக்கப்படுத்துவார். அதனால வில்லியம் டிஷ் பெரியப்பா noch weitere 20 Jahre. Über Perebille சொல்ல போதாம். Ich liebe dich und viel Erfolg. Und danke, dass du für uns da bist. Danke. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எல்லாரும் ஒரே குடும்பம் தான். இன்னைக்கு தான் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எங்களோட பிள்ளைய சின்ன வயதுல இருந்தே சிடி பாடல் எல்லாரும் இருந்து படிச்சு பழைய சின்னல இருந்து அதோட ஒரு சந்தர்ப்பம் அவரை வாழ்த்தி நாங்க எங்களோட குடும்பம் எல்லாம் வாழ்த்துறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அதோட எங்களோட பிள்ளைகளை இன்றைக்கு கூட இவ்வளவு பாடல்களை பாடி எல்லாரையும் மாறிக்கணும் டெலிபோன் அடிச்சு எங்களை கேட்டு நான் கண்டிப்பா வருவோம், என்ன இது பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா வருவோம்னு சொல்லி வந்து இந்த டிவி மேலும் வளரணும் எல்லாரும் சார்பாக வாழ்த்திக் கொள்றேன். நன்றி நன்றி. உண்மையிலேயே எல்லோரும் அன்பும் பாசமும் பாராட்டுக்களும் எங்களை சிறப்பாக இன்னும் மிளிர வைக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி. அனைவரின் வாழ்த்துக்கள். அம்மாவும் அப்பாவும் வளர்த்த பிள்ளைகள் கலை சிற்பிகளாக மூவரையும் கலையில் சிறப்பித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவருடைய பயணம் என்பது மிக சிறப்பானது. கலையின் வளர்வுக்கு பெற்றோர்கள் காரணம். அந்த பெற்றோர்கள் உண்மையிலே சிறப்பாக பல அர்ப்பணிப்புகளை செய்தால்தான் நாங்கள் கலையை வளர்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்க்க போனால் மணிவண்ணன் குடும்பம், எங்களோட சுதர்சன் குடும்பம், அதுபோல வேறு குடும்பங்கள் எல்லாம் இங்கே பிள்ளைகள் அழைத்து வந்து அவர்களுக்கான மிக தூரத்தில் இருந்திருந்தாலும் இங்கே கூடியிருந்து அவர்களுக்கான களங்களை அமைத்து கொடுப்பது என்பது மிக சிறப்பு. அந்த வகையிலே இந்த எங்களோடு இணைந்து நடனங்கள் பாடங்களை தந்த எல்லாருக்கும் குட்டியம்மாவுக்கு நன்றிகளை கூறுகிறோம். இந்த நேரத்தில் தேவராஜனை பற்றி ஒரு சில விடயங்கள் சொல்ல விரும்புகிறேன். அவர் கலை சார்ந்த பிள்ளைகளை ஊக்கப்படுத்துறதுல மிக சிறந்தவர். அது சின்ன வயதிலிருந்து எங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே செய்து கொண்டிருந்தவர். எந்த இதென்றாலும் ஊக்குவிக்கிறது சரி, கலையை வளர்த்து விடுறதுல சரி, எங்களுக்கு அண்டில்ல எத்தனையோ இதில் பேருக்கு செய்திருப்பேன்.
அதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால் 10 வருஷ ஆண்டு காலம்ன்றது ஒரு நோமலான விஷயம் இல்லை. அது ஒரு பெரிய ஒரு விஷயம். தொடர்ந்து இந்த துறையில 10 வருஷமா நிலைச்சு நிற்பதுன்றது இதில் பிரச்சனைக்கு மத்தியில் இதில் ஊரம் வேண்டிய வளர்ச்சி 10 வருஷமாண்டு அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் மென்மேலும் பல ஆண்டுகள் தொடர்ந்து இந்த பணியை செய்வோம் என்று மனமா வேண்டிக் கொண்டு நன்றியை சொல்லிக்கொண்டு நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் மிகச் சிறப்பாக நடத்தி அனைவரையும் கலந்த செல்வி டாக்டர் ஷரிகா சிவநாதன் அவர்களுக்கும் திரு சிவ வினோதன் சிவ கிருஷ்ணநாதன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்பாக மிக்க நன்றி. உங்களுக்கு எங்கள் நன்றியின் சிறிய நினைவாக இந்த பதக்கத்தை வழங்க அப்பா நிக்கிற நீங்களும் வாங்கோ. நான் கூற வேண்டும், உண்மையிலேயே பல ஆண்டுகளுக்கு முன் நானும் அவரும் விடிய 4 மணி மட்டும் கூட தொழில்நுட்பங்கள் பற்றி எல்லாம் உரையாடி கொள்ளுவோம். இந்த கலை என்பது வளர்வது மட்டுமல்ல, இந்த மேடையை இளையோர் அலங்கரிக்க வேண்டும், இளையோருக்கானதுதான் நாங்கள் எடுத்து வருகின்ற விடயம். அந்த வகையிலே அவர்களையே அறிவிப்பாளராக நாங்கள் இணைக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான நோக்கோடு இங்கே அவர்களையும் இணைத்து இந்த நிகழ்வை நடத்தி இருக்கின்றோம். அதனால் ஜீவனோன் கேட்டவுடன் வந்து என்னோட பல விடயங்களில் கலந்து சிறப்பிப்பவர். அதோடு கேட்டவுடன் வந்தமைக்கும் நன்றி. மிக்க நன்றிகள். அதாவது எனக்கு கல்யாணம் ஆறதுக்கு முதல் இவரோட தான் கண்ட நேரம் தொடர்புல இருந்தேன். கல்யாணம் ஆன பிறகு அந்த தொடர்பு கட் ஆயிடுது. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 வருஷமாக கதைக்கிறேன், கதை கொண்டு திருப்பி. ஆம், நிறைய விடயங்கள் காய்ச்சிருக்கிறோம். அவர் சொன்னதை போன்றுதான், வயதுக்கும் நட்புக்கும் அளவில்லை என்று சொல்வார்கள். அதே போன்று நாங்கள் நல்ல நண்பர்களாக நல்ல சகோதரங்களாக நிறைய விடயங்கள் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் பல தூரங்கள் பயணிக்க வேண்டும். அவருடைய பாட்டை கூட எனக்கு தந்திருக்கிறார் செய்தர சொல்லி, அதையும் கூடிய சீக்கிரம் மிக அழகாக செய்து கொடுத்து அதிலும் ஒரு சிறப்பான விடயத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அதுபோல் சரிகா டாக்டர் சரிகா அவர்கள் உண்மையிலேயே ஆளுமைகளை வளர்ப்பதற்கு ஆளுமைகளும் வேண்டும். அந்த ஆளுமையாக நகுலா சிவநாதன் அவர்கள் பிள்ளையை சிறப்பாக கல்வியிலும் தொழில்சார் துறையிலும் சிறப்பாக வளர்த்து ஆளுமையை வளர்த்திருக்கின்றார். அது ஆளுமையை தருவதற்கு மேடை களங்களும் வேண்டும். அந்த களங்களும் அவருக்கு கிடைக்கின்றது. அப்படியான ஒரு சிறப்பை பெற்ற சரியா அவர்களுக்கும் இந்த வழியிலே நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். இந்த STS தொலைக்காட்சியின் 10வது ஆண்டில் அவர்களும் எங்களோடு கைப்பற்றிக் கொண்டு இருகரம் பற்றி நின்றமை. மிக்க நன்றி. குறிப்பாக இந்த அதாவது STS தொலைக்காட்சியினுடைய 10வது நிறைவு விழாவிலே நமக்கு ஒரு அறிவிப்பு வாய்ப்பை தந்தமையிட்டு மிக்க நன்றி. அதை போன்று நான் நினைக்கிறேன் பல்வேறு மேடைகளில் STS தொலைக்காட்சியோடு நாமும் பயணித்து இருக்கின்றோம். சிவனாலயத்திலும் கூட அந்த அறிவிப்பு வேலைகளின் போதுதான் சில வேளை கூப்பிட்டு கூட இதை ஒரு செய்யுங்கள் என்று ஆர்வமாக நம்மை தூண்டு இருப்பவர்களிலும் ஒருவர். ஆகையால் இந்த பயணம் இன்னும் தொடர வேண்டும். இன்னும் பலரை இணைத்து அடுத்த தலைமுறையினோடு இணைந்த ஒரு பயணத்திலே இருக்கின்றோம். எனக்கும் ஒரு மகிழ்ச்சி என்றால் என்னுடைய முன்னாள் மாணவிகள் தான். அவர்களும் இப்பொழுது துணை இயக்குநர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கையால் இந்த கௌரவத்தை வாங்கியதும் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு கௌரவத்தை வழங்குவது வளமை. இங்கே மாணவி ஆசிரியருக்கு கௌரவத்தை வழங்கி இருப்பதும் ஒரு சிறப்பு. நாங்கள் இதையும் பழைய அந்த பஞ்சாங்கத்தை பாடிக்கொண்டு இருக்காமலுக்கு கலைக்கும் சிறப்புக்கும் களம் அமைத்து அந்த கலைக்கு வளர்ச்சியை கொடுப்பதற்கு இளையோரையும் இணைக்க வேண்டும் என்பதில் சிறப்பாக எல்லோரும் அப்படி சிந்திப்பதன் மூலம் எங்களுடைய இளையோர்களின் கலை வளரும் என்பதை கூறிக்கொண்டு எங்களோடு கலந்திருந்த அறிவிப்பாளர்களோடு அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எங்களோடு இணைந்து சிறப்பாக பல விடயங்களை பயணித்தவர்கள், இந்த நடனங்களை தந்தவர்கள்,
அது மட்டுமல்ல பாடல்களை தந்தவர்கள், சிறப்பாக தூரத்தில் இருந்து வந்த பலர் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வு என்பது ஒரு தொலைக்காட்சி நிகழ்வாக மட்டும் அல்லாமல் இது கலைஞர்களையும் கலையையும் வளர்க்கின்ற ஒரு நிகழ்வாக அமைந்தது. எல்லோரும் வாழ்த்தியதற்கும் வாழ்த்த இருப்பவர்களுக்கும் வராமலுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் இந்த கௌரவத்தில் ஒரு 4 பேர் வரவில்லை, வருவதாக தகவல் தந்திருந்தார்கள். வராததற்கு காரணங்கள் இனி அவர்கள் கூறுவார்கள். அதில் ஒருவர் அவருடைய மனைவிக்கு திடீரென சுகமில்லை, அதனால் ஆஸ்பத்திரிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதால் என்ற கருத்தும் வந்தது. எப்படி இருந்தாலும் இந்த விழாவுக்கு எல்லோரும் இணைந்து அனுசரணை வழங்கியவர்களோ திரு மாவி தங்கராஜா அவர்கள், வதனி செல்வநாதன் என்று சொல்லி பலர், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் இணைந்து, சிறியவர்கள் லண்டனில் இருந்து வந்து இணைந்திருக்கிறார், சிவராம் குடும்பத்தினர் என்று சொல்லி, உண்மையிலே இது ஒரு இணைவு. இந்த இணைவுகளுக்கு எல்லோரும் பாலம் அமைத்து சிறப்பாக எல்லோரும் இணைவதன் மூலம் இன்னும் எங்களுடைய கலை வளர இருக்க ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று சொல்லி இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.